ஒன்றை நிகழ்த்துவதற்கு நாங்கள் அன்போடு இந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பிரிவுக்கு பேராசிரியர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலை கலாச்சார பிரிவுக்கு பீடாதிபதியாக இருக்கின்ற பேராசிரியர் பாசில் சார் அவர்களை சில நிமிடங்கள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அன்பான மாலை பொழுதினில் அல்லாஹ்வினுடைய அருட்கடாட்சம் எங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைக்கிறேன். அண்மையில் அமாயா ஹோட்டலுக்கு நான் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநரோடு ஒரு கலந்துரையாடலுக்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் சென்றிருந்த போது இந்த பள்ளிவாயலினுடைய தலைவர், எங்களுடைய விவசாயத்துறை பணிப்பாளர் அவர்கள் வருகை தந்திருந்த போது நான் அங்கு ஆங்கிலத்தில் ஆற்றிய உரையை கண்டு முடித்ததற்கு பின்னர் எனக்கு வந்து கைதந்து வாழ்த்து விட்டு சென்றார். நான் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனிதனை தலைமையாக கொண்டு இயங்குகிற இந்த பள்ளிவாயலினுடைய கட்டிட நிர்மாண குழு தலைவரினுடைய செயற்பாட்டோடு சம்பந்தப்பட்ட நிகழ்விலே நான் இங்கு கலந்து கொள்வதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையில் இருப்பவர்களும் எனக்கு முன்னால் இருப்பவர்களும் இந்த மருதமுனையில் நான் மதிக்கின்ற, இந்த மருதமுனை வேண்டி நிற்கின்ற மருதமுனை மக்களால் மதிக்கப்படுகின்ற முக்கியமான எல்லோரும் இங்கு அமர்ந்திருக்க கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே தனித்தனியாக பெயர் சொல்லி விழிக்க வேண்டிய நீங்கள் அனைவரும் இருக்கிற இந்த அவையிலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு விழித்தவனாக வரவேற்றவனாக சுருக்கமாக தரப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே என்னுடைய பணியினை நிறைவேற்றி இருக்கைக்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறேன். இதனை இப்படி ஆரம்பிக்க நினைக்கிறேன். கிழக்கினுடைய தென்கோடி துவங்குகிற மருதமுனைக்கு பல்வேறுபட்ட இயல்புகள் இருக்கின்றது. இந்த இலங்கை தேசத்தினுடைய கைத்தொழிலானாலும் இலக்கியமானாலும் இலக்கணமானாலும் மருத்துவமானாலும் சமய விவகாரங்களானாலும் இந்த மருதமுனைக்கென்று பல்வேறுபட்ட தனித்துவங்களை தேசிய ரீதியில் சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மருதமுனையினுடைய பாடசாலைகளினுடைய கடந்த கால சாதனைகள் பொறிக்கப்பட்டு அவதானிக்கப்பட்டு முன்மாதிரியாக கொள்ளப்படுகிற ஒரு ஊரிலே, அந்த ஊரில் அமைந்திருக்கிற முக்கிய பள்ளிவாயல்களுள் ஒன்றாகிய இந்த மஸ்ஜிதுல் கபீரிலே எங்களுடைய பெரிய பள்ளிய வாதியலினுடைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஒரு சாதாரணமானவனுக்கு மகனாக பிறந்த என்னை நீங்கள் இவ்விடத்தில் வைத்து பேச வைத்திருக்கிற இந்த நிகழ்வு, மருதமுனியார்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த மனம் கொண்டவர்கள், ஒருவனை வளர்த்து விட்டு பேசச் சொல்லுகிற ஒரு சமூகம் என்கின்ற செய்தியினை சொல்லிக் கொண்டிருப்பதனால் நாங்கள் இந்த பள்ளிவாயல் பற்றி பேச வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அண்மையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு, எங்களுடைய பீடத்திற்கு உங்களுக்கு தெரியும், இந்தியாவை சேர்ந்த அதே நபர் சிங்கப்பூரினுடைய சிட்டிசனாகவும் பிரஜையாகவும் இருக்கிற ரஹ்மத் பதிப்பகத்தினுடைய தலைவர் அவர்கள் வருகை தந்தார். அவர் வந்த அந்த பெரிய நிகழ்வை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்திற்கு 100 மில்லியன் ரூபாவை மிக விரைவிலே நான் அமானா வங்கியின் ஊடாக உங்களுடைய பீடத்திற்காக வைப்பிலிட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நபர் இந்தியாவினுடைய பல பாகங்களிலும் இருக்கிற பள்ளிவாயல்களை உயிர்ப்பிக்கிற, கட்டி கொடுக்கிற ஆற்றல் மிக்க நபராகும். அவருடைய ரஹ்மத் பதிப்பகத்தின் ஊடாக முஸ்லிம் சமூகத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹதீஸ் கலையை வெளிப்படுத்தி நிற்கிற சியாவு சித்தா என்று சொல்லுகிற அந்த கிரந்தங்களை தமிழ்மயப்படுத்தி சர்வதேச முஸ்லிம் உம்மத்துக்கு அவர் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிற அந்த பெருந்தகை இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் ஏனைய நாடுகளிலும், இன்னும் சொல்வதாக இருந்தால் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அவர் எதற்காக வருகை தந்தார் என்றால்,
தன்னால் தன்னுடைய நிறுவனத்தினால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த நூலை இலங்கை முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும். ஏன் நான் இலங்கை முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்றால், என்னுடைய பதிப்பகத்தினுடைய நூல்களை விரும்பி வாங்கி கற்கின்ற ஒரு முஸ்லிம் இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்றுதான் கொழும்புக்கும் அவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் வருகை தந்தார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய 6 பீடங்களில் எங்களுடைய முதலாவது பீடத்துக்கு இந்த 100 மில்லியனை அவர் தந்தபோது 5 பீடங்களும் தலையில் கையை வைத்து யோசித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களை தெரிவு செய்திருக்கிறார். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், ஒரு வெளிநாட்டில் வாழுகிற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் தன்னுடைய நாட்டினுடைய பள்ளி வாயல்களுக்கும் கல்விக்கும் அறிவுக்கும் அவர் முக்கிய பங்களிப்பை செய்கிறார். பெண்களுக்கும் ஆண்களுக்குமான கல்வி கூடங்களை நிறுவி அதனூடாக கல்வி மேம்பாட்டை சமூக ரீதியாக ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். சிங்கப்பூரில் அவர் செய்கிற முயற்சிகளை பற்றி பேசுவதென்றால் அதற்கு இந்த நேரம் போதாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர் இங்கு வருகிற போது உலமாக்களோடு வந்தார். நாங்கள் இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளிலே நோன்பு காலங்களில் பார்க்கிற அந்த பேச்சாளர்கள் இரு உலமாக்களையும் அழைத்து கொண்டு வந்தார். பள்ளிவாயல்களில் கடமை புரிகிற கதீப் மிக பிரதானமான இமாமார்களை அழைத்து கொண்டு வந்தார். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், ஒருவரிடத்திலே வருமானம் இருக்க முடியும், செல்வம் இருக்க முடியும். அந்த செல்வம் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் அது செலவிடப்பட வேண்டும். செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும், இந்த மருதமுனையினுடைய ஒரு சாதாரண நெசவு தொழிலாளியின் மகனாகத்தான் இந்த ஃபரீத் இப்ராஹிம் அவர்கள் பிறந்தார். SM சிக்கந்தர் முகமது இப்ராஹிம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், என்னுடைய இன்னும் ஒரு அப்பா பக்கீர் என்பவர் ஜமாஹிர் பேராசிரியர் ஜமாஹிருடைய இங்கிருக்கிற நேஸ் நசூருத்தினுடைய தந்தை அவர்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள். ஒருவர் கடலிலே மீன் பிடிப்பவர், ஒருவர் நெய்து விட்டு அதில் கிடக்கிற அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்துதான் பிள்ளைகளை வளர்த்தார். நான் ஒரு காலத்தில் கண்டேன், என்னுடைய அப்பா நெய்து விட்டு வியாழக்கிழமை பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தால்தான் எங்களுடைய பரீது மாமா உட்பட ஏனைய மாமாமாருக்கும் சின்னம்மாமாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், உடை கிடைக்கும். நாளைக்கு பெருநாள் என்றால் எங்களுடைய மூத்த வாப்பா அவர்கள் நெய்து விட்ட கூலியை எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும், நாளைக்கு பெருநாள் இருக்கிற போதே அவர்களுக்கு உடைகள் வாங்கப்பட்டதை நான் காணவில்லை. அவர் கொண்டு வருகிற பணத்துக்குள்ளே அவர்களுடைய வயது, நான் மிகச் சிறுவனாக இருக்கிற போது எங்களுடைய 3வது மாமா படித்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்குள்ளே நல்ல உடை கேட்டு சண்டை போடுவார்கள். இப்படியான ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த ஒருவர் எப்படி இந்த பள்ளிக்கு பணிபுரிய முடியும்? நான் மீண்டும் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இந்தியாவில் இருக்கிற ரஹ்மத் பதிப்பகத்தினுடைய அந்த உரிமையாளர் அவர்களுக்கு சாதாரணமாக இலங்கையில் அமைந்திருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தின் பீடத்துக்கு 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி தர முடியும் என்றால், அந்த வரிசையில் வளர்ந்தவர்கள் தான் நாங்கள். ஆகவே எங்களுடைய இந்த சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த இந்த ஃபரீத் என்பவருக்கும் அப்படியான உணர்வுகளை அல்லாஹு தஆலா போட்டிருக்கிறான். ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும், பணம் கொடுப்பதும் பணம் இல்லாமல் செய்வதும், பதவி கொடுப்பதும் உயர்த்துவதும் அரசனாக்குவதும் ஆட்சியாளனாக்குவதும், இரவோடு இரவாக ஆட்சியை இல்லாமல் ஆக்குவதும் அந்த வல்ல நாயன் அல்லாஹு தஆலா. எனவே நான் இங்கு சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இந்த ஃபரீத் அவர்களுக்கு அந்த ரஹ்மத் பதிப்பகத்தின் உரிமையாளருக்கு கொடுத்த உணர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதனை நிரூபிப்பதற்கு தான் நான் முயற்சி செய்கிறேன். குறிப்பாக நாங்கள் பார்க்கிற போது இந்த ஃபரீத் அவர்கள் தன்னுடைய சாதாரணமான ஒரு கடையினை ஆரம்பித்தார். அவருடைய வளர்ப்பிலும் அவருடைய மேம்பாட்டிலும் அவருடைய தந்தைக்கு அப்பால் அவருடைய சொந்த மச்சான் மரணித்து போன மன்சூர் வைத்தியர் அவர்கள் அவரை பின்னணியில் இருந்தார். ஒரு காலத்திலே என்னுடைய தந்தை அவர்கள் வீசுவதற்கு செல்லுகிற போது பேக்கை கொண்டு என் தந்தை வீசுகிற மீனை புறக்கி பேக்கிலே போடுகின்ற கடமையினை செய்த ஒரு ஃபரீத் தான் இன்று எங்களுக்கு முன்னிலையிலே அல்லாஹ் எப்படி மாற்றி காட்டி இருக்கிறான் என்றால், எப்படி அவன் பொருளாதாரத்தை கொடுத்து இங்கு இருக்க வைத்திருக்கிறான் என்றால், அது இந்த மருதமுனையினுடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் படிப்பினையாக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான். மீன் புறக்கிய மச்சானோடு மீனுக்காக சென்ற ஒரு நபரை மிக பெரும் முதலாளியாக ஆக்கி இருக்கிறான். 3-4 பெரும் கடற்தொகைகளுக்கு உரிமையாளராக ஆக்கி இருக்கிறான். ஒரு கம்பெனியினுடைய உரிமையாளராக மாற்றி இருக்கிறான். இவையெல்லாம் என்ன செய்திகளை சொல்ல வருகின்றது என்றால்,
மருதமுனையினுடைய தாய்மார்களுடைய வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அல்லாஹ் இதைவிட மேலான வாழ்க்கையை கொடுப்பான். நான் என்னுடைய பேச்சை சுருக்கிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் என்னுடைய சொந்த மாமாவாக இருப்பதனால் அவரை பற்றி நான் அதிகம் பேசுவதிலும் மருதமுனையினுடைய டயஸ்போராவுக்கு நான் ஒரு செய்தியினை சொல்லி அமர்ந்து கொள்கிறேன். இப்படி நான் மிக நீண்ட நேரம் பேசுவேன். உங்களுக்கு தெரியும், நாளாந்தம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திருப்பீர்கள். நான் முன்னே ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன் பேச போக வேண்டும் என்று, இப்போது ஒழித்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இதை மட்டும் கூறி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். அன்புக்குரிய இங்கிருக்கிற பெரியவர்களே, வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, சிறுவர்களே, மருதமுனையினுடைய வளர்ச்சியினை பல கோணங்களில் நின்று பேச முடியும். எங்களுடைய அன்சார் மௌலானா அவர்கள் ஒரு கோணத்தில் நின்று மருதமுனைக்கு தலைமைத்துவம் வகிக்க வேண்டும் என்று இந்த பள்ளி வாயலை பேசினார். நான் வேறு ஒரு செய்தியினை சொல்ல முனைகிறேன். இந்த பள்ளி ஒரு காலத்திலே அங்கு சொல்லப்பட்ட அந்த நிலைகளை நான் சிறு வயதில் பார்த்து ரசித்திருக்கிறேன். அந்த ஹிஸ்புல்லாவினுடைய மியூசியத்தில் இருக்கிற அந்த நிலைகளை பார்த்து நான் ரசித்திருக்கிறேன். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், மருதமுனையினுடைய டயஸ்போரா என்று சொல்லுவது இந்த புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள். இந்த உலகத்திலே ஆய்வு செய்யப்படுகிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயம். பலஸ்தீன போராட்டமாக இருந்தாலும், இலங்கையினுடைய போராட்டமாக இருந்தாலும், காஷ்மீரினுடைய போராட்டமாக இருந்தாலும், இஸ்ரேலினுடைய விடயமாக இருந்தாலும் கூட டயஸ்போரா என்று சொல்லுகிற விடயம் மிக முக்கியமானது. ஒரு நாட்டிலே ஒரு சமூகம் சார்ந்தவர்கள் புலம்பெயர்ந்து வாழுகிற விவகாரம். மருதமுனையை பொறுத்த வரைக்கும் கல்விக்கும் அதற்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. இந்த மருதமுனையைச் சேர்ந்த டயஸ்போரா, புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள், தொழிலுக்காக புலம்பெயர்ந்து இருப்பவர்கள், wealthy diaspora living all over the world, இந்த உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் மிக சிறந்த பணப்பெருமானங்களோடு கூடிய தொழில்களோடு மருதமுனையினுடையவர்கள் புலம்பெயர்ந்து தொழிலுக்காக வாழுகிறார்கள் அல்லது வேறு நோக்கங்களுக்காக வாழுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நீங்கள் இந்த பிராந்தியத்திலே நான் சொன்ன தென்கிழக்கு தென்கோடி, ஈழத்தினுடைய தென்கோடி துவங்குகிற மருதமுனையில் இருந்து இதற்கு அங்கால் அமைந்திருக்கிற முஸ்லிம் கிராமங்களை பாருங்கள். பல வருடங்களுக்கு முன்னர் இந்த மருதமுனைக்கு ஒரு கட்டமைப்பு வந்துவிட்டது. இந்த கல்முனை நகர சபையாக ஆக்கப்பட்ட போது பல கிராமங்களிலே நகர சபைக்குரிய தோற்றப்பாடு இருக்கவில்லை. இந்த கிராமத்துக்கு அந்த தோற்றப்பாட்டை அல்லாஹ் எம்முடையவர்களுடைய முயற்சியினால் அதனை தந்திருந்தான். ஆகவே அந்த தோற்றப்பாட்டோடு கூடியிருக்கிற இந்த மருதமுனையினுடைய பள்ளி வாயல்கள் ஒரு காலத்திலே முற்று பெற்றவையாக இருந்திருந்தன, அழகானவையாக இருந்திருந்தன. மஸ்ஜித் நூரை அந்த நிர்வாகங்கள் அழகுபடுத்துவதிலே அதிக அக்கறை காட்டுவது போன்று இந்த கபீருடைய நிர்வாகமும் அதிக அக்கறை காட்டுகிறது. எனவே மருதமுனையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் இந்த பரீது ஹாஜியாரை போன்று மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டும். இங்கு சொல்லப்பட்ட இந்த பள்ளிவாயலினுடைய மிச்ச கட்டிடத்தினுடைய மீதி அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு இங்கு எங்களுடைய டயஸ்போரா அப்படியே தூங்கி கொண்டு இருப்பவர்கள் அல்ல. எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற எங்களுடைய உழைக்கிற சகோதரர்கள் தூங்கி கொண்டிருப்பவர்கள் அல்ல. எனக்கு கடுமையான நம்பிக்கை இருக்கிறது. நான் இந்த விடயத்திலே ஈடுபாட்டாளன். எனக்கு முன்னால் இருக்கிற இந்த கமராவும் இந்த தொழில்நுட்பமும் ஃபேஸ்புக் டிவியும் என்னுடைய கருத்தாடல்களை அவர்களிடத்திலே கொண்டு செல்லும். நாளை நான் பேசியதை கட் பண்ணி யூடியூபில் ஏற்றி நானும் அதனை ஷேர் பண்ணி விடுவேன். நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இந்த மருதமுனையினுடைய கட்டுமானத்தில் முடித்து வைக்கப்பட வேண்டிய பள்ளி வாயல்களினுடைய அரைகுறை வேலைகள் காணப்படுகிற காரணத்தினால் பரீது ஹாஜியார் அவர்களுக்கு அடுத்ததாக எங்களுடைய டயஸ்போராக்கள் நீங்கள் பெரும் பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊரினுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமையை நீக்குவதற்குரிய செயற்பாடு, ஊரின் திருமணத்தில் எல்லாம் பங்களிப்பு செய்கிற நீங்கள் இந்த பள்ளி வாயல்களை பூர்த்தி ஆக்குகிற அளவுக்கு உங்களிடத்திலே வருமானம் இருக்கிறது. எனவே அந்த பணப்பெருமானங்களை நீங்கள் இந்த ஊருக்கு நம்பிக்கை உடையவர்களுக்கு அனுப்பி பள்ளி வாயல்களினுடைய பூரணப்படுத்த வேண்டும். அந்த வரிசையிலே இந்த மஸ்ஜிதுல் கபீர் பள்ளி வாயலை மிக விரைவிலே நீங்கள் பூரணப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், துஆ செய்யுங்கள் என்று மருதமுனையினுடைய புலம்பெயர்ந்தோர் அமைப்புகளுக்கு நான் கூறிக்கொண்டவனாக, உதாரணமாக சொல்வதாக இருந்தால்,
கட்டாரிலே மருதமுனை கட்டார் அமைப்பு என்கிற அமைப்பை வைத்திருக்கிறார்கள். குவைத்திலே ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அண்மையில் சென்ற ஒரு சட்டத்தரணி அதனை வழிநடாத்துவதற்கு முற்படுகிறார். இப்படி நான் பேசிக்கொண்டே இருந்து விடுவேன். எனவே நான் என்னுடைய முடிவுக்கு வருகிறேன். அந்த செய்தியை நான் மருதமுனையினுடைய டயஸ்போராக்கள் என்கிற புலம்பெயர்ந்தவர்களுக்கு இட்டுவிட்டு இங்கு இருப்பவர்களை சொல்ல வேண்டும். இங்கு இருப்பவர்களும் பணம் பலத்தோடு பல சேவைகளை செய்கிறீர்கள். நீங்கள் அந்த பள்ளிவாயலுடைய மீதி வேலையை முடிக்க வேண்டும். இப்போது நான் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய பரீது ஹாஜியார் அவர்கள் செய்கிற முயற்சி ஒவ்வொருவருடைய இயலுமைக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய முயற்சி இந்த பிரமாண்டமான வேலையை பள்ளியினுடைய மீதி வேலையை குறுங்காலத்தில் என்னால் செய்ய முடியுமா என்று அவர் யோசித்துவிட்டு அவருடைய மூத்த மருமகனாகவும் அவருடைய ஆளுகைக்கு கீழ் அல்ஹம்துலில்லாஹ் படித்திருப்பவன் என்ற காரணத்தினாலும் என்னோடும் எங்களுடைய மாமாங்கே ரஷீத் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களை போன்றவர்களுடைய ஆலோசனைகளோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு முடிந்த காரியத்தை நிறைவாக முடிப்பது. அவர் முடிந்த காரியத்தை நிறைவாக முடிக்க வேண்டும் என்பதற்கு மாற்று சிந்தனைக்குள்ளே அவர் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு தொழில் ரீதியாக கிடைத்த அனுபவம் ஒரு மாற்று சிந்தனை. பள்ளிவாயல் என்பது பல்வேறுபட்ட அம்சங்களை கொண்டு வெளிப்படுத்துகின்ற, தலைமைத்துவம் வழங்குகின்ற, ஊருக்கு பல வேறுபட்ட தலைமைத்துவ செயற்பாடுகளை வழங்குகிற ஒரு நிறுவனம் என்ற அடிப்படையிலே, அந்த நிறுவனத்தை அண்டிய அடிப்படையிலே அங்கே பெண்கள் தொழுகிற அறை மற்றும் அல்லாஹுடைய பாதையில் வருகிறவர்கள் தங்களுடைய பொருட்களை வைப்பதற்கும் தங்குவதற்குமான அறை, கழிவறை போன்றன என்கின்ற அதனை ஒரு கட்டட பகுதியாக அமைக்கிற மாற்று சிந்தனையின் அடிப்படையில் அந்த செயற்பாட்டை துவங்கி இருக்கிறார். எனவே அந்த செயற்பாட்டை கொண்டு முடிப்பதற்கு அல்லாஹு தஆலா அவருக்கு முழு பொருளாதார பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த அல்லாஹு தஆலாவை பிரார்த்தித்தவனாக இறுதியாக நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், ஈழத்தினுடைய கிழக்கின் தென்கோடி துவங்குகிற மருதமுனைக்கு பல்வேறுபட்ட சிறப்பம்சங்கள் இருக்கிறது. இந்த சிறப்பம்சங்களை பூர்த்தியாக்கிக் கொள்வதிலே மருதமுனையினுடைய பள்ளி வாயல்களினுடைய நிர்மாண பணியின் குறை வேலைகள் முற்றுமுழுதாக்கப்பட வேண்டும். அந்த முழுமைப்படுத்தப்படுவதிலே மருதமுனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வர்த்தகர்களும் செல்வந்தர்களும் மாத்திரமல்லாது இந்த மருதமுனையை சேர்ந்து தொழிலுக்காகவும் ஏனைய காரணங்களுக்காகவும் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் ஒன்றிணைந்து இந்த பள்ளி வாயல்களை பூர்த்தி செய்வதனூடாக அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான். ஆகவே அந்த அல்லாஹுவினுடைய நன்மை கருதி இவற்றை செய்து கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டு வாய்ப்புக்கும் சந்தர்ப்பத்துக்கும் நன்றிகளை தெரிவித்தவனாக விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வித்தியாசமான ஒரு பாணியிலே டேஸ்போரா அமைப்புகளுக்கு ஒரு அறிவித்தலை சிறப்பான முறையிலே சொல்லிவிட்டு சென்று அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பாசில் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் இறுதி நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சம் துவா பிரார்த்தனை இடம்பெறவிருக்கின்றது. இந்த துவா பிரார்த்தனையை நிகழ்த்துவதற்கு நான் அன்போடு அழைப்பது எமது மசூர் கபீர் ஜும்மா பெரிய பள்ளி வாசலின் பேஸ் இமாம் அல் ஹாஃபில் மௌலவி ஏஆர் ஃபைசால் கியாஸ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مباركا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. اللهم تقبل نياتنا وقض حاجاتنا يا أرحم الراحمين. اللهم أصلح لنا ديننا التي هو عصمة أمورنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي إليها معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر برحمتك يا أرحم الراحمين.
اللهم تقبل نياتنا وقض حاجاتنا يا أرحم الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், கிருபை உள்ளவனே, கருணையாளனே, கம்முள்ளவனே, சங்கையாளன் ரஹ்மானே யா அல்லாஹ், அனைத்துக்கும் சொந்தக்காரன் ரஹ்மானே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ரஹ்மான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. தெரிந்தோ தெரியாமல் அறிந்தோ அறியாமல் செய்த தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் எங்களை விட்டு மரணித்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ ரஹ்மானே யா அல்லாஹ், அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதுடைய நோக்கத்தில் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக நோக்கத்தில் உன்னிடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், மஸ்ஜிது வருபவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு கட்டிடத் தொகை இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படுகின்ற அல்லாஹ், பெண்கள் தொழுவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படுகின்ற ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதனை பொருந்திக் கொள்வாயாக. இந்த செயற்பாடை பொருந்திக் கொள்வாயாக. அவசரமாக இது முடிவடைவதற்கு ஒரு ஏற்பாடை யா அல்லாஹ் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய செயற்பாடுகளில் இஹ்லாஸை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய செயற்பாடுகள் மூலமாக மற்ற மக்கள் யா அல்லாஹ் படிப்பினை பெறக்கூடிய செயற்பாடுகளாக யா அல்லாஹ் எங்களுடைய சதகாக்களை தான தர்மங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த கட்டண தொகுதிக்காக வேண்டி தன்னுடைய முழு பணத்தையும் செலவு செய்வதற்காக எங்களுடைய ஃபரீத் ஹாஜியார் அவர்கள் முன்வந்திருக்கின்ற ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவரை பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய சதகாக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய ஆரோக்கியங்களை பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய பொருளாதாரங்களை பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ், மென்மேலும் தொடராக யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்கு இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த ஊரில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய பாக்கியங்களை யா அல்லாஹ், ஆரோக்கியங்களை பொருளாதார வசதிகளை அவருக்கு கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட பல தலைவர்கள் மரணித்திருக்கின்றார் ரஹ்மானே. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் மரணித்தார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபறுகளை ரஹ்மானே யா அல்லாஹ் சொர்க்கத்து பூஞ்சொலி ஆக்கி விடுவாயாக. யார் யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதை யா அல்லாஹ் தலைமைத்துவம் தாங்கி யா அல்லாஹ் நிர்வாகம் செய்து யா அல்லாஹ் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. அவருடைய ஆரோக்கியங்களும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. இந்த பள்ளிவாசலுக்காக யா அல்லாஹ் உடலாலும் பொருளாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய யா அல்லாஹ் வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், மிக மிக விரைவாக இந்த பள்ளிவாசலுடைய அனைத்து கட்டட நிர்மாண வேலைகளும் முடிவடைந்து அழகான முறையிலே உன்னுடைய இந்த மஸ்ஜித் காட்சி அளிப்பதற்கு நீயே கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த உள்ளங்களை ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய செயற்பாடுகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், பொருளாதாரங்களை அபிவிருத்தி ஏற்படுத்தி விடுவாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், மௌத் வரைக்கும் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து யா அல்லாஹ், ஈமானோடு மரணிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியங்களை தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். இறுதியாக அனைவரும் சற்று அமருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் இந்த தற்பொழுது நன்றி உரைக்கு வருகின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விசேடமாக இந்த நிகழ்வுகளை ஊடகமயப்படுத்தி சர்வதேசம் வரை கொண்டு சென்றிருக்கின்ற டிஎம் நியூஸ் நிறைவேற்று பணிப்பாளர் ஏஎல்எம் சினாஸ் அவர்களுக்கும் அந்த குழுமத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் இந்த ஆரம்ப விழாவிலே வந்திருக்கின்ற சகலரும் உங்களால் முடியுமான, அதாவது
ஆக குறைந்தது ஒரு வாளி கொங்குளிப்பாவது நீங்கள் உங்களது கைகளால் இந்த குழிகளிலே இட்டுவிட்டு செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.